ஹலோ ஃபேமிலி வாங்க நீங்கள் டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு நாங்கள் லெமன் ஜூஸ் குடிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ ப்ரீ ஒர்க் அவுட் மேலே இது நம்ம இந்த ஆப்பிளில் ஒரு 3 ஆப்பிள் கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் மாதுளம். இதுதான் என்னோடய ப்ரீ ஒர்க் அவுட் மேலே. இதை சாப்பிட்டுட்டு ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இன்றைக்கி ஒரு சில ஒர்க் அவுட் இருக்குது, மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெயிட் லாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம 5 எக்ஸசைஸ் பெஸ்ட்டு வெயிட் லாஸ்க்கான எக்ஸசைஸ் தான் பண்ண போகிறோம். ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான என்னென்ன பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ணது தான் ஜம்பிங் ஜாக்ஸ் தான். அது ஆனால் 2 கார்டியோ ஒர்க் அவுட் பண்ண போகிறோம், 3 ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஜம்பிங் ஜாக்ஸ் பண்ணலாம். ரெடி ஸ்டார்ட் பண்ணலாம். செகண்ட் ஒர்க் அவுட் பார்த்திங்கன்னா ஐ நீஸ் தான். இது ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஹேண்டை ரைஸ் பண்ணிட்டு நீயை ஹேண்டில் டச் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணணும். ஒன்று 20 நம்பர்ஸ் பண்ணணும், இன்ட்டு 3 செட் பண்ணணும். இதில் பண்ணுற எக்ஸசைஸ் எல்லாமே 20 × 3 செட் பண்ணணும். லோயர் பாடி ஒர்க் அவுட்டில் இது ஸ்குவாடு தான் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறது பார்த்திங்கன்னா, வீட்டில் சேர்லாம் இருக்கும்ல, அதை பிடிச்சிட்டு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நாங்கள் இப்போ இங்கே யூஸ் பண்ணுறதுனால இதை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். இதை மாதிரி 20 × 3 செட் பண்ணோம். கொஞ்சம் பெயினாக தான் இருந்துச்சு, அப்படியே பண்ண ஓகே ஆன மாதிரி ஆகிட்டோம். தேர்ட் எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா கோர் ஸ்ட்ரென்தனிங்கில் கேட் அண்ட் கேமல் தான் பண்ண போகிறோம். இது நம்ம நீலிங் பொசிஷன் எப்போ போல் பண்ணிவிட்டு அப்படியே ஹெட்டை அப்படியே மூச்சு எடுக்கிற மாதிரி உள்ளேயும் கேமலும் வெளியில் ஹெட்டை கொண்டு வரும்போது அது கேட் பொசிஷனும். இதை 15 × 3 செட் பண்ணலாம். இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா நம்மளோட ஆப்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ரென்தனிங் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒர்க் அவுட்டெல்லாம். நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபிஃப்த்து ஒன்று பார்த்திங்கன்னா கோர் ஸ்ட்ரென்தனிங் எல்போ பிளாங்க்கு. இந்த எக்ஸசைஸ் எல்போ பிளாங்க். இப்போ சூப்பராக 5 ஒர்க் அவுட்டும் முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரெச்சஸ் பண்ணணும். கோர் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணதால் நம்ம கோபுரா ஸ்ட்ரெச் தான் பண்ணுறோம். எக்ஸசைஸ்லாம் முடிஞ்சிடுச்சு, நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இவங்க கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அவங்க கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அப்புறம் மதியானம் லஞ்சு நாங்கள் ஹலோ ஃபேமிலி, ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வந்துட்டோம். முடிச்சுட்டு சூப்பரான ஒரு வெஜிடேரியன் டயட் ரெடி ஆகிடுச்சு. இது பூசணிக்காய் தான். இது சௌச்சோ. சௌச்சோ பொரியல், சூப்பராக தயிர், பசும்பால் தயிர், பீட்ரூட் பொரியல், அப்புறமா காரக்குழம்பு பண்ணியிருந்தாங்க. சுண்டைக்காய், முள்ளங்கி, பூண்டுலாம் போட்டு காரக்குழம்பு பண்ணியிருந்தாங்க. அதில் காய்கறிலாம் மட்டும் எடுத்தாச்சு. இதை நான் சாப்பிட போகிறேன், சாப்பிட்டு கிளம்ப போகிறேன். நைட்டுக்கான என்ன டயட்டு நீங்களும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வெயிட் லாஸ் நீங்கள் ஃபாலோ பண்ண நம்ம டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பராக நம்ம சொன்ன மாதிரி 25 நாளில் 3 கிலோ அசால்ட்டாக குறைக்கலாங்க. நம்ம பண்ணுற ஒர்க் அவுட்டை ஃபாலோ பண்ணுங்கள், டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள். சிம்பிளுங்க, அவ்வளோதான். நம்ம சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணுவோம். நைட்டுக்கு டின்னர் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் தான். கொஞ்சோண்டு சோம்பு, ஜீரகம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிக்கன் எடுத்து போடணும். சிக்கன் எடுத்து போட்டு அப்படியே கொஞ்சம் எல்லாத்துக்கு பக்கம் பரட்டி விடணும். எல்லா சைடும் அந்த சிக்கனை கொஞ்சம் அப்படியே பரட்டி மூடி போட்டு வேக வச்சிடணும். ஒரு 7 மினிட்ஸ் வேக வச்சிடலாம். என்ன போட்டிருக்கேன்னா இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் தயிர், மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா இவ்வளோ தான் போட்டிருக்கேன். போட்டு இதை அப்படியே கொஞ்சம் ஃபுல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி போட்டு வேக வச்சிட வேண்டியதான். வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு அவ்வளோ காமிக்கிறேன். கருவேப்பிலை போடுவேன். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக கொத்தமல்லி போடலாம் அப்படின்ட்டு அப்படியே கொத்தமல்லியை போட்டு இதுதான் இன்றைக்கி எங்களோட நைட்டு டின்னருக்கான சிக்கன்.